ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா 76 ரன்ஸ்ல இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஒஸ்ட் டிஃபீட் இந்த மேட்ச்ல எடுத்தாங்க அப்படின்றது தான் பாட்டம் லைன். ஸோ இன்டெப்தா மேட்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா டாஸ் டிசிஷன்ல இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரிவியூல டாஸ் டிசிஷன் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 கால். மேக்ஸிமம் டாஸை தோத்துட்டு என்ன வருதோ அதை எடுத்துட்டு போறது நல்லது அப்படின்னு சொன்னோம். அது சூரியகுமாருக்கு கேட்டுருச்சு போல. அதே மாதிரி அவர் டாஸை தோத்துட்டு எய்டன் மார்க்கம் என்ன சொன்னாரு, டாஸ் வின்னிங் கேப்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து பேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ வைல் கம்மிங் இன் டு பேட் ஏர்லி ஆன் நல்லா தான் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி பிளேயிங் லெவன் நம்ம சொன்னதுக்கும் அவங்க பண்ணதுக்கும் என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, நம்ம சொன்ன பிளேயிங்ல வந்து அவங்க எடுக்கணும்னு நான் சொல்லல. பட் ஸ்டில் நீங்க எந்த ஒரு விதமா யோசிச்சு பார்த்தாலும் சரி, நீங்க வேற ஏதாவது ஒரு டாப் எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூ சேனல்லாம் பார்த்தாலுமே அவங்களும் இதே விஷயத்தை தான் ரிப்பீட்டடா சொல்லியிருப்பாங்க. அக்சர் பட்டேலை டிராப் பண்ணது முதல் தப்பு. ஓகேவா? இப்போ வாஷிங் நீங்க 11ல விளையாண்டது தப்பு இல்லை. ஓகே ஃபைன். அதே மாதிரி திலக் வர்மாவை டிராப் பண்ணல, சாம்சன் திருப்பி வரல. அதுவும் வந்து எப்படி சொன்னாலும் முதலே ப்ரிவியூ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரியகுமார் யாதவ் திலக்க டிராப் பண்ண மாட்டாரு, அவர் ஒரு அல்டிமேட்டா திலக்க பேக் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். இது ஒரு அளவுக்கு மேல பயஸ்டா இருக்கு. ஒரு முன்னாடி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தோனி வந்து அதிகமா இந்தியன் டீம்ல கேப்டனா இருந்தப்ப அஸ்வின் ஜடேஜாலாம் பேக் பண்ணாரு. அப்ப அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே ரெக்ரூட்மெண்ட்டா அவங்க வச்சு நடத்துனாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு தோனிக்கு ஆப்போசிட்டா பேசுற அதே ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் ஏன் இப்ப சூரியகுமார் அது மாதிரி செய்யறது தப்பு, ஒரு கில்லோட ஃபேவரட்டிசம் டீமுக்குள்ள இருக்கு தப்புன்னு யாருமே பேச மாட்டாங்க. இப்ப கில் டீம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓடிஐ செட்டப்ல பிரசித் கிருஷ்ணா ரிப்பீட்டடா விளையாண்டுட்டே இருந்தாரு. ஓகேவா? எதுக்கு விளையாண்டாரு? கில்லும் ஜிடி, பிரசித் கிருஷ்ணாவும் ஜிடி, ரெண்டு பேரும் ஒரே ஜிடில உட்காந்துட்டு நீங்க விளையாடுவீங்க, அது நியாயமா அப்படின்னு சொல்லி ஏன் யாருமே கேட்கல அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. பட் கம்மிங் இன் டு அவர் பாயிண்ட், என்னாச்சு அப்படின்னா அக்சரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராப் பண்ணது ஒரு தப்பு. இப்போ வாஷி விளையாண்டது பெரிதல்ல தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வாஷியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ வாஷியை எதுக்கு அவங்க 11ல வச்சு, இதுல வேற சூரியகுமார் யாதவ் டாஸ்க்ல டாக்டிக்கல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். அதை அதுக்கு பார்த்தேன் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் தான் செம்மையா காண்டாச்சு. எப்படின்னா டாக்டிக்கல் டிசிஷன் என்ன டாக்டிக்கல்? 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான் அவன் 11ல. யாரு? ரிக்கல்டன் 1, குவிண்டன் டிகாக் 2, 3வது மில்லர். அப்ப இந்த 3 லெஃப்ட் ஹேண்டரோட விக்கெட்டை ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறதுக்கு உனக்கு ஆஃப் ஸ்பின்னர் வேணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ரிங்குவை டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல வாஷியை எக்ஸ்ட்ராவா விளையாண்டுருக்கணும். ஆல்ரெடி ஹேவிங் வருண் அண்ட் அக்சர் ஆஸ் யோர் பிரைமரி ஸ்பின்னர்ஸ். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அக்சர், இப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரு கேள்வி, இப்ப சுப்மன் கில் வைஸ் கேப்டனா இருந்தாப்ல, ஒரு மொத்த ரகமான ஃபார்ம்ல இருந்தாலும் அவரை டீம்ல இருந்து தூக்குனீங்களா? மொத்தமா ஸ்குவாட்ல இருந்து தூக்குறது வேற விஷயம். பட் ஸ்குவாட்ல இருந்த வரைக்கும் எல்லா மேட்ச் 11ல ஆட வச்சீங்கல்ல. அக்சர் பட்டேல் அப்படி என்ன மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு? எஸ், பேட்டிங்ல அவர் ஒண்ணுமே பண்ணல. அதை நம்மளே நம்ம சேனல் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப லிமிடெட் தான். பட் மோர் ஓவர் அக்சரை இப்போ இந்த டீம்ல அவர் என்னவா யூஸ் ஆயிட்டு இருக்காருன்னா ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா தான் யூஸ் ஆயிட்டு இருக்காரு. அவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. அவரை நீங்க இந்த டீம்ல என்னவா யூட்டிலைஸ் பண்றீங்க? பவுலிங் ஆல்ரவுண்டரா தானே யூட்டிலைஸ் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த எபிலிட்டியில அக்சர் பட்டேல் தப்பு பண்ணா மட்டும்தான், இல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் தான் நீங்க அவர் 11ல இருந்து தூக்கணும். இல்ல வைஸ் கேப்டன் வேற அவரை சொல்லிட்டு அவர் அப்புறம் பெஞ்ச் பண்ணி உட்கார வச்சீங்கன்னா வைஸ் கேப்டனுக்கு என்ன மரியாதை? சரி, ஓகே ஃபைன், அந்த கேள்வியை விட்டுருவோம். இப்ப நான் என்ன சொல்றேன், அங்க வாஷி கொண்டு வந்தீங்க, அப்ப ஒரு 4 ஓவர் போட்டிருக்கணும். முதல் விஷயம் அது நடக்கல. 2 ஓவர் தான் போட்டார். அதை விட முக்கியமான விஷயம், இங்கிட்ட மில்லரும் டெவல் பிரூவிஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல போய் வாஷி கிட்ட பாலே கொடுக்காம சிவம் டுபேக்கு பால் கொடுத்து 2 ஓவர்ல அவன் 32 ரன் கொடுக்கறதுக்கு எதுக்குறா வாஷிங்டன் சுந்தர் 11ல ஆடுறீங்க? பேசாம பெஞ்ச்ல இருந்திருக்கலாமே. ஸோ முதல் மிஸ்டேக் பிளேயிங் லெவன்ல ஒரு பிளண்டர், சரியான பிளண்டர் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இந்த கேமை இவ்வளவு மோசமா கொண்டுட்டு போச்சு. மூவிங் ஆன், அவங்க பேட்டிங் வந்தப்போ ஏர்லி ஆன் எப்பயும் போல பும்ரா நஸ்தீப் விக்கெட் எடுத்து கொடுத்து 20 for 3 ஆஃப்டர் 4 overs சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? பட் அங்க இருந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் டெவல் பிரூவிஸ் அண்ட் டேவிட் மில்லர் தான் அந்த டீமை ஒரு 187 அப்படின்ற ஒரு டோட்டல் கொண்டு போச்சு. வித் அடிஷனலி லாஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து ஒரு 44 ரன் அடிச்சாரு. ஸோ ஓவராலா அவங்க வந்து நல்லா டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணணும்ன்றது அவங்க பிளான் கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. எந்த பேட்டர் வந்தாலுமே வருண் சக்கரவர்த்தியை ப்ராப்பரா டார்கெட் பண்ணி ரன்ஸ் அடிக்க பார்த்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டாக்டிக்கலா, இப்போ நீங்க வந்து டாக்டிக்கல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி நீங்க வாய் பேசுனீங்க. ஆனா மார்க்ரம் ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல. ஆனா அவர் பண்ண 2 டாக்டிக்கல் டிசிஷன், ஒன்னு வருண் சக்கரவர்த்தியை ஓவரால் டீமா பிளான் பண்ணி டாமினேட் பண்ணது. 2வது விஷயம், இந்தியா பேட் பண்ண வரீங்க, 188 சேஸ் பண்றீங்க. இங்க ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரிவியூல, 200க்கு கீழே இருந்தா இந்தியா சேஸ் பண்றது சேஃப். ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா 200க்கு மேல இருந்தா டிஃபெண்ட் பண்றது சேஃப்னு சொன்னோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் 20 for 3ல இருந்து 187 தப்பாவே இருந்தாலும், ஒரு ஹை டோட்டல இந்தியா கன்சீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சாலும், ஓவராலா 187 டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி சேஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஒய் கான்ட் யூ டூ தட்? அப்ப நீங்க வரீங்க வந்து அவர் என்ன டாக்டிக்கல் டிசிஷன் பண்ணாரு?
2 லெஃப்ட் ஹேண்டர் தட் இஸ் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ஓபன் பண்றீங்க. ஆஃப் ஸ்பின்னர் தட் இஸ் மார்க்கரம் ஹிம்செல்ஃப் பவுலிங் போட்டா ஒரு விக்கெட் விழுன்னு பிளான் பண்றாரு. அதே பிளானுக்கு இஷான் கிஷன் அவுட். இப்ப நான் இஷான் கிஷனை போய் என்னால பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டாப் 3ல. அப்புறம் என்ன சொல்றேன், அந்த கேம் அவேர்னஸ் இஷான் கிட்ட நான் இந்த மேட்ச்ல கண்டிப்பா பார்க்கல. சி இஃப் பிளேயர் பெர்ஃபார்ம்ஸ்னா we have to credit him, but if he does badly we have to go and criticize the people and tell them to play good cricket. ஓகேவா? இப்ப நம்ம சொல்றதுனால எதுவும் மாறலன்றது இங்க முக்கியம் இல்ல. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி இந்த மேட்சை வந்து பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா, சரி இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாரு, ஒரு பிளான் போட்டாரு மார்க்கிறோம், அந்த வலையில இஷான் கிஷன் மாட்டிட்டாரு. அபிஷேக் சர்மா வந்து எடுத்துட்டு போக வேண்டியதான கேம. எந்த மேட்ச்லயே ஒண்ணுமே கிளிக்கல, இந்த மேட்ச்ல ஏதாவது ரன் அடிக்க வேண்டியதானே. அப்ப எந்த மேட்ச்லயுமே ரன் அடிக்கலாம், உன்னை யார் தம்பி டீம்ல வச்சிருக்கா? அதே மாதிரி திலக் வருமா ஒரு ரன்னுக்கு அவுட். இதுக்கு எதுக்கு அவன் டீம்ல இருக்காருன்னே தெரியல. கேட்டா சூரியகுமாரோட பேக்கிங்ல அப்படியே டீம்ல இருக்காரு. இப்ப சூரியகுமாருமே வந்தாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியாவை சேவ் பண்ணாரு, ஒத்துக்கிறேன். தட் இஸ் விசஸ் யூஎஸ்ஏ. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்சுமே அசோசியேட் நேஷனோட மேட்ச். முதல் மேட்ச் செனா கண்ட்ரிஸ்க்கு எதிராக, திஸ் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம், இங்க விளையாடுறீங்க. இந்த கேமே இப்படி படுதோல்வி அடைஞ்சீங்கன்னா அடுத்து செமிஸ்க்குலாம் எப்படி போவீங்க? இங்கிலாந்துலாம் நியூசிலாந்துலாம் வரும், அவங்களாம் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஈஸியா ஒரு பதில் சொல்லிடுவாங்க. நாங்க செமிஃபைனலுக்கே போறது இல்ல, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. அடுத்து ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் வரும், பெரிய டாமினேட்டிங் ஃபோர்ஸ் மேல அந்த 2 மேட்சும் ஜெயிச்சு நாங்க பெரிய ஆளுன்னு காமிச்சு அப்படியே இந்த சூப்பர் எயிட்ஸோட நாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அடுத்து ஃபோக்கஸ் ஐபிஎல் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா இது எல்லாரும் மறந்துடுவீங்க அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். சரி, இப்ப நான் அந்த மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கிறப்பயுமே நான் என்னோட கிரிட்டிசிசத்தை சொல்லிட்டே தான் இருந்தேன் அபிஷேக் சர்மா மேல. இப்போ ஒரு மேட்ச் அவர் அடிக்கலன்னு இருக்கா, நான் கிரிட்டிசிசம் சொன்னாதான் நான் வந்து ஒரு பேடான ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லணும். ஆனா நான் இந்தியா ஜெயிச்சப்பவுமே இந்த விஷயங்களை நீங்க அட்ரஸ் பண்ணணும், இது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதே தப்பு தான் இங்க நடந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்தியா விசஸ் நியூசிலாந்து அந்த ஒரு 5 மேட்ச் சீரிஸ் அப்பவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு மேட்ச் இந்தியா இதே மாதிரி நியூசிலாந்து அடி வாங்குவாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி 10 பேட்ஸ்மேனுமே நீங்க அட்டாக்கிங்கா வைக்கக்கூடாது, ஒரு ஆங்கரிங் பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவை. அப்படி அந்த ஆங்கரிங் பேட்ஸ்மேன் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல வேர்ல்ட் கப்ல மாட்டுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடம் தான் இந்த இடம். ஸோ நீங்க ஆப்வியஸ்லி மாட்டிக்கிட்டீங்க, அது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. யாருக்குமே அந்த கேமை கொண்டு போற அந்த எபிலிட்டியே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 3 வில் நாட் ஒர்க் அவுட் எக்ஸப்ட் இஷான் கிஷன். ஆப்வியஸ்லி அபிஷேக் அண்ட் திலக் ஹேஸ் டு பி டிராப்ட் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி சூரியகுமாருமே சின்ன சின்ன மைனோர் டீம்ஸ்க்கு எதிராக அடிக்கிறாரே தவிர என்னைக்கு ஸ்டாண்ட் அப் பண்ணி ஒரு பிக் டீமுக்கு எதிராக, ஒரு செனா கண்ட்ரிஸ்க்கு எதிராக அடிச்சு ஒரு குரூஷியல் கேம்ஸ் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி எடுத்துட்டு போய் இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டீம் விட்டு வெளியே போயிடலாம், அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதோட ஒரு பெரிய மாற்றங்கள் T20 சைட்ல இருந்து நடக்கணும். அப்படி நடக்கலன்னா நீங்க இப்படியே இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டோ இல்ல இதே மாதிரி ஒரு பிளேயர்ஸை வச்சே நீங்க சுத்தி விளையாண்டீங்க, இப்படிலாம் நாட் ஒர்க் அவுட் கிளியர்லி. ஸோ அது வந்து ஆப்வியஸா நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் டூபே ஓரளவுக்கு எடுத்துட்டு போறாரு, ஃபைன், வி கான் பிளேம் ஹிம் பிகாஸ் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். எனக்கு சிஎஸ்கே பிளேயர் டூபே பிடிக்கும்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு நான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ற பிளேயரே சஞ்சு சாம்சன் தான், அவன் சிஎஸ்கேல இருந்தாலும். ஸோ டூபே வந்து இந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு 37 பால் ஆடி ஒரு 42 ரன் அடிச்சு அந்த நெட் ரன் ரேட் சரியா அடி வாங்கிருச்சு, -3.8. பட் ஸ்டில் இன்னும் அடி வாங்கியிருக்க வேண்டியதை கொஞ்சம் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஐம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் டூபே ஆல்சோ. அண்ட் டூபே 2 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க அவரை பிளேம் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து டூபேயோட பவுலிங்க்கு ஒரு ஃபேனே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, வாஷிங்டன் சுந்தர் கிட்ட பால கொடுக்காம எதுக்கு டூபே கிட்ட பால கொடுத்தீங்க? அப்ப அது கேப்டன்சி எரர். இப்போ வாட் டஸ் சூரியகுமார் யாதவ் டஸ் as கேப்டன்? ஒரு பிளேயர் நல்லா பண்றானோ அவனுக்கு கேப்டன்சி கொடுக்குறீங்க. அவன் எந்தெந்த இடத்துல டொமஸ்டிக்ல எங்க கேப்டன்சி பண்ணான்னு எங்கேயாவது ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? இந்த இடத்துல நான் ஜெயிச்சேன், நான் அண்டர் 19ல ஜெயிச்சேன், நான் ஏசியன் கேம்ஸ் ஜெயிச்சேன், இல்ல ஏதோ ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட். நான் இப்ப இஷான் கிஷன் இருக்காரு, ஜார்க்கண்ட்ல போய் ஸ்மாட்ல போய் ஜார்க்கண்ட் டீமை ஃபைனல்ஸ் கூட்டு போய் ஜெயிச்சாரு. அது மாதிரி சூரியகுமார் நான் மும்பை எடுத்துட்டு போய் ஜெயிச்சேன், ஸ்மாட் டைட்டில் அடிச்சேன், இல்ல விஜயசார டைட்டில் அடிச்சேன், இல்ல ரஞ்சிக்கு வந்து கூட்டிட்டு போனேன், ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு பிளேயர் T20 நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் 3-4 வருஷமா, அப்படியே அவனுக்கு கேப்டன்சி கொடுப்போம். இதுதான் உங்களோட கிரைட்டீரியா அப்படின்னா கேப்டன்சி இம்பார்ட்டன்டான கேப்டன்சி இடங்கள்ல இப்படிதான் நடக்கும். இப்ப நீங்க சீரிஸ் ஜெயிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. இந்தியாவுக்கு இருக்கிற இந்த டேலண்ட் வச்சு எந்த பைலேட்டரல் சீரிஸ்னாலும் ஈஸியா ஜெயிக்கலாம். பட் வேர்ல்ட் கப் இஸ் a different ball game. அந்த பால் கேம் ஜெயிக்கிறதுக்கு யூ நீட் குட் லீடர்ஸ், புரியுதா? அப்ப அந்த மாதிரியான லீடர்ஸ் நீங்க கொண்டு வராம நீங்க ஜஸ்ட் நாட் பிரையாரிட்டைசிங் யோர் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் அப்படின்னா இது வந்து வேற டாபிக் உள்ள போயிடும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. பாண்டியா வந்து அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன், நீங்க ஃபிளாப், சுத்தமா காலி. பேட்டிங்லயும் ஒன்றும் பண்ணல, போலிங்லயும் வந்து சரியா அடி வாங்கிட்டாரு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்ரி பிளேயர் ஹஸ் ஆஃப் டே. இப்போ வருண் சக்கரவர்த்தி கூட தான் ஆஃப் டே. நான் நினைச்சா அவர் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நல்லா போட்டிருக்காரு, இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆஃப் டே அப்படின்னு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பாண்டியாவுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாண்டியா வந்து ஒரு சோக்கர் இல்ல ஒரு ஃபிளாப் பிளேயர் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் சோசியல் மீடியால பார்த்தேன் பாண்டியா வந்து எல்லா இடத்துலயுமே ஃபிளாப் ஆயிடுறாரு, எல்லா இடத்துலயுமே சோக் பண்றாரு அப்படின்னு நிறைய ஒரு மீம்ஸ்லாம் ஃபிளட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாண்டியா இல்லாம எந்த டோர்னமெண்ட் நீங்க ஜெயிச்சீங்க? இப்போ ஒரு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்ததுக்கு யார் காரணம்? பாண்டியா தான் முதல் காரணம். ஏன்னா அவன் இல்ல, அவன் இருந்திருந்தாலும் அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்க, அந்த பேலன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும், புரியுதா? அப்ப
ரோக்கோ இருந்து 2024 T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம், 25 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சோம், சூப்பர். ஆனா அதே ரோக்கோ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இருந்தாங்க, ஆனா நீங்க அந்த டைட்டில் அடிக்கல. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும். இப்போ பும்ராவும் இருந்தாரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல, T20 வேர்ல்ட் கப்ல இருந்தாரு. ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபில பும்ரா இல்ல. அப்ப பும்ரா இல்லாம உங்களால ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் அடிக்க முடியுது அப்படின்றதுக்கான உதாரணம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓகேவா? அப்ப யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கைண்ட் ஆஃப் எபிலிட்டி வாட் பாண்டியா பிரிங்ஸ் டு த டேபிள். புரியுதா? எல்லா மேட்ச்லயும் அது ஒர்க் அவுட் ஆல அப்படின்னாலுமே அந்த பேலன்ஸ்க்கு ஒரு ஈடுனே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஒரு கிளியர் கட்டான ஆல்ரவுண்டரா இருக்கணும். பேட்டர் ஹூ கேன் போல் இல்ல போலர் ஹூ கேன் பேட் அப்படின்னு இருக்கக்கூடாது. கிளியர் கட் ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் இருக்காங்க? தேர்ஸ் ஒன்லி ஆப்ஷன் தட் இஸ் பாண்டியா. அப்ப நிதிஷ்குமார் ரெட்டிலாம் பேருக்கு போட்டுக்கலாம் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வருவானா? கண்டிப்பா கிடையாது. அப்படிங்கும்போது வி கான் கோ அண்ட் பிளேம் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ரிங்கு சிங் ஒரு டக்கு, அவரும் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. நீங்க எடுத்திருந்த வாஷிங்டன் சுந்தரை கொண்டு போய் ஃபைல ப்ரொமோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்க. அவர் ஒரு 11 ரன் அடிச்சாரு. வாஷிங்டன் சுந்தரை பிளேம் பண்ணி அவரால் அந்த மேட்சை தோத்தோம்னு சொன்னீங்க அப்படின்னா அவருக்கே 4 ஓவர் போலிங் கொடுக்கலன்னு நான் கேட்பேன். பிளஸ் வாஷிங்டன் சுந்தரோட யூஷுவல் பேட்டிங் பொசிஷன் நம்பர் 5 நான் கேட்பேன். இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கு உங்ககிட்ட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் வாஷிங்டன்னால தான் இந்த மேட்சை தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிளியர் அந்த மேட்சை ஏன் தோத்தீங்க அப்படின்னா புவர் பேட்டிங் டிஸ்பிளே, ஒரு ஸ்டெப் அப் பண்றதுக்கு ஆள் இல்ல, பிரஷர் ஆட தெரியல. ஓகேவா? வருவேன், பேட்டை சுத்துவேன், பட்டுச்சுன்னா ரன் போகும். இப்ப நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்சுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி ஜெயிச்சது. இந்த மேட்ச் தான் சேஸ் பண்றீங்க இந்த வேர்ல்ட் கப்ல. அப்ப சேசிங் பிரஷர். சோ ஆப்வியஸ்லி கிளியர் கட்டா எல்லாமே தெரியுது. உங்களை எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பிளானோட வந்தான். சோ தே டிட் ரியலி வெல். ஒரு 111 அப்படின்ற ஸ்கோருக்கு இந்தியாவை சூப்பரா ஆல் அவுட் பண்ணாங்க. சோ ஃப்ரம் தேர் யான்சனுக்கு ஒரு 4 விக்கெட் விழுந்துச்சு, கேஷவ் மகாராஜ் 3 விக்கெட், கார்பின் போஸ்லாம் போலிங் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஐம் நாட் சேயிங் கார்பின் போஸ் வந்து ஒரு மோசமான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்பின் போஸ் வந்து நம்ம சைட்ல இருக்க டூபே மாதிரி ஒரு 6th பவுலர் 7th பவுலர் மாதிரியான கேட்டகரி. பட் இஸ் நோ க்ரோயிங் இன்டு வெரி குட் ஆல்ரவுண்டர். பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு ஓடிஐ சீரிஸ் வந்துச்சு, அந்த சீரிஸ்ல கூட நல்லா பண்ணியிருந்தாரு விசஸ் இந்தியா. ஸோ இஸ் க்ரோயிங் இன்டு வெரி குட் ஆல்ரவுண்டர். ஐம் ஹாப்பி ஃபார் தட். பட் அதர் தேன் தட் பார்க்கும்போது they planned really well. ஓகேவா? credit has to be given where it's due. சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் பெட்டர் கிரிக்கெட், அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா நீங்க இந்த மேட்சை தோத்தது தப்பு இல்லை. இவ்வளவு மோசமா அடி வாங்கி உங்களோட மொத்த வீக் பாயிண்ட்ஸுமே கிளியர் கட்டா அப்படியே தெளிவா எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப ஈஸியா எல்லாரும் பிளான் பண்ணி உங்களை விக்கெட் எடுத்துருவோம். இப்ப நீங்க நெக்ஸ்ட் கேம் போனாலும் மூவ் ஆன் ஆனாலுமே இப்ப இந்த சூப்பர் 8ஸ்ல ஒரு மேட்ச் அடி வாங்கி நெட் ரன் ரேட் இவ்வளவு கம்மியாச்சு அப்படிங்கும்போது 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே செமிஸ் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு பிளீக்கா தான் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க செமிஸ்கே போனாலும் அங்க இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து மாதிரியான டீம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியான டீம்ஸ்க்கு எதிராக நீங்க பிளான் பண்ணும்போது இப்ப நீங்க என்ன பிளான்ல மாத்திடுவீங்க? உங்கள்கிட்ட வெளியே இருக்குது 4 ஆப்ஷன். ஒன்னு சிராஜை உள்ள கொண்டு வரதுக்கு எந்த தேவையுமே இல்லை. பிகாஸ் பும்ரா போல் ரீலி வெல், ஹர்ஷ்தீப் போல் ரீலி வெல் அப்படிங்கும்போது சிராஜ் உள்ள வரதுக்கான அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். குல்தீப்பை வேணா கொண்டு வரலாம். யாருக்கு பதிலா கொண்டு வர போறீங்க? வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ண முடியாது. அதையும் தாண்டி வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ணி குல்தீப் ஆனாலும் சரி, குல்தீப்பை டிராப் பண்ணி குல்தீப் இல்லாம நீங்க வருண் வச்சு கண்டினியூ பண்ணாலும் சரி, தட் டசன்ட் மேக் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். ஒரு பிளேயர் உள்ள வரதுனால அது ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. ஸோ 2 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி வருண் சக்கரவர்த்தி மைட் பி பெட்டர் தேன் குல்தீப் யாதவ். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், அப்ப அந்த 2 பிளேயரை விட்டுருங்க. மிச்சபடி வேற 2 ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? அக்சர் திருப்பி வந்துருவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல நீங்க வராம சேம் 11 அப்படின்னு போட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. சோ பேசி பிரயோஜனம் இல்ல. சோ அந்த இது திருப்பி உள்ள வந்தாலுமே அதை தாண்டி வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த பேட்டிங்கை நீங்க சரி பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குன்னா சஞ்சு சாம்சன். இப்ப வெளியே இருக்க சாம்சன்மே ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கும் போது எப்படி பார்த்தாலுமே இது ஒரு டஃப் ரோட் ஃபார் இந்தியா தான் இந்த வேர்ல்ட் கப்பை கொண்டு போய் ஜெயிக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஃபோர் வி கன்க்ளூட் அவர் வீடியோ, நம்ம பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ப்ரிவியூல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பும்ரா சொன்னோம். அதே மாதிரி பும்ரா போல் எப்படி சொல்லுவோம், டெரிஃபிக்கான போலிங் டிஸ்பிளே. ஸோ பிக்கிங் அப் 3 விக்கெட்ஸ் அண்ட் கிவிங் ஜஸ்ட் 15 ரன்ஸ் இன் 4 overs கலக்கிட்டாரு அப்படின்னே சொல்லணும். பட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நான் வந்து ரபாடா சொல்லியிருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன் நடக்கல. அவர் லைட்டா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது குஜராத் டைட்டன்ஸ் தான். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் என்னோட ப்ரெடிக்ஷனா அது சொன்னேன், அது நடக்கல. பட் இந்தியாவிலன்னு சொல்ல ப்ரெடிக்ஷன் நடந்துச்சு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. So the next video will be about the India versus Zimbabwe match preview. Until then, bye guys.